எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் தர்ஷன் பார்கவி இருவரும் ஹனிமூன் செல்ல பெங்களூரு கிளம்பிய போது குறுக்கே வந்து சண்டை இழுத்து அந்த பிளானை சொதப்பிவிட்டார் அன்புக்கரசி. இதையடுத்து அவர்கள் இருவருக்கும் முதலிரவை நடத்திவிடலாம் என பிளான் போட்டு அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நந்தினி, ரேணுகா, ஜனனி ஆகியோர் செய்கிறார்கள். அதையும் தடுக்க அன்புக்கரசி தான் தர்ஷன் உடன் நெருக்கமாக எடுத்துக்கொண்ட போட்டோக்களை அனுப்பிவிடுகிறார். இதை தர்ஷன், பார்கவி இருவரும் பார்க்கிறார்கள். இதன்பின் இன்றைய எபிசோடில் என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். அன்புக்கரசி அனுப்பிய புகைப்படங்களை பார்த்து தர்ஷன் அப்செட் ஆகி ரூமில் இருந்து வெளியே வந்து அவரிடம் சண்டை போட முயல்கிறார். அப்போது தர்ஷனை தடுத்து நிறுத்தும் ஜனனி, வீட்டில் இருப்பவர்கள் சப்போர்ட் இல்லாமல் அந்த பெண் இப்படி செய்யாது. இப்போ இத வச்சு அவகிட்ட போய் சண்டை போட்டா அவங்க இதை வச்சு வேற ரூட் எடுப்பாங்க. அதனால் நீங்க இதையெல்லாம் பெரிதுபடுத்த வேண்டாம் என புத்திமதி சொல்லி தர்ஷன் பார்கவியை ரூமுக்குள் செல்லச் சொல்கிறார். ரூமுக்குள் சென்றதும் தர்ஷனிடம் பேசும் பார்கவி, அந்த அன்புக்கரசிதான் வேண்டுமென்றே டிராமா பண்ணிட்டு இருக்கா, எனக்கு எல்லாம் புரியுது என சொல்லி தர்ஷனை சமாதானப்படுத்துகிறார். மறுபுறம் இராமேஸ்வரத்தில் ஆதி குணசேகரன் பற்றிய ரகசியங்களை தெரிந்து கொள்ள சென்றிருக்கும் சக்தி, தேவகியை நெருங்கிய நிலையில் இந்த தகவல் ஆதி குணசேகரனுக்கு கிடைக்கிறது. அவர் சக்தியை தீர்த்து கட்ட சொல்லி உத்தரவிடுகிறார். இதையடுத்து ஆதி குணசேகரன் அனுப்பிய ஆட்கள் இராமேஸ்வரத்தில் சக்தியை சுட்டு போட்டு விடுகிறார்கள். அப்போது தன்னுடைய தம்பிகளான கதிர் மற்றும் ஞானத்திடம் அந்த பைய சக்திக்கு நேரம் நெருங்கிடுச்சு என சொல்கிறார். இத்தனை நாட்களாக கோவிலில் இருந்தவர் தற்போது தம்பிகளுடன் மீண்டும் வீட்டுக்கு வருகிறார். வீட்டுக்குள் வந்ததும் ஜனனியை அழைத்து, உன் புருஷனை மரியாதையா இராமேஸ்வரத்தில் இருந்து மூட்டைய கட்டிட்டு வரச் சொல்லு, இல்லேனா உன் புருஷன் வீடு வந்து சேர மாட்டான் என குணசேகரன் மிரட்ட, பயத்தில் சக்திக்கு போன் போடுகிறார் ஜனனி. அப்போது சக்தி ஆபத்தில் இருப்பது ஜனனிக்கு தெரிய வருகிறது. பின்னர் உள்ளே சென்று ஆதி குணசேகரனிடம், இன்னும் எத்தனை பேரோட வாழ்க்கையை நாசம் பண்ணுவீங்க, இன்னும் எத்தனை பேரை கொலை பண்ணுவீங்க என கண்ணீர் விட்டு ஜனனி கேட்க, அவரை கீழே தள்ளிவிட்டு மாடிக்கு செல்லும் குணசேகரன் அன்புக்கரசியை ஏவிவிட்டு தர்ஷன், பார்கவி இருவரும் பெங்களூரு செல்வதை தடுக்க வைக்க வேண்டும் என சொல்லி இருக்கிறார். இதை கரிகாலனும் அன்புக்கரசியிடம் சொல்ல, அவர் மறுநாள் காலை ஒரு புது குண்டை தூக்கி போடுகிறார். தர்ஷன், பார்கவி பெங்களூருக்கு